அன்பான சகோதர சகோதரி தேவ பிள்ளைகளை, கிறிஸ்துவின் மனவாட்டிகளை, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமென். எந்த நாளிலும் பரிசுத்த ஆவியின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் 38 வருஷம் இந்த காரியத்தை குறித்து யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 6வது வசனமும் 7வது வசனம். இங்கே பார்த்தீங்கன்னா 5ஆம் வசனத்தை படி பார்க்கும்போதுக்கு முன்னாடி ஒருவர் படுத்த படுக்கையாக 38 வருஷம் படுத்த படுக்கையாக இருக்கிறார் ஒரு மனுஷன். அவரை பார்த்து இயேசு கிறிஸ்து படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாக வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். இந்த வார்த்தையை நன்கு கேட்டுக்குங்க. படுக்கையில் இருக்கிறவரோட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கேட்கிறார், நீ சொத்தமாகறதுக்கு விரும்புகிறாயா? அதற்கு அவரிடத்தில் பதில் என்னவா இருந்திருக்கும்? ஒரே பதில், ஆம் ஆண்டவரேன்னு முடிஞ்சது. ஆனால் 7வது வசனத்தில் ஏன் தனக்குள்ள காரியத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். இந்த வியாதியஸ்தன் 7வது வசனத்தை பார்ப்போம். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இந்த வார்த்தையில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து கேட்பதற்கும் இவருடைய பதில், முதலாவது தன்னிடத்தில் உள்ள நீதியை அவர் வெளிப்படுத்துகிறார். தன்னிடத்தில் உள்ள நீதி. இந்த காரியத்தை குறித்து பார்த்தீங்கன்னா நம்ம அநேக காரியம் நாம் ஒரு விண்ணப்பம் வைத்து கொண்டு அந்த விண்ணப்பம் நிறைவேறாத போது நாம் கண்ணீர் சிந்தி ஜெபத்தில் வைத்திருப்போம். கடைசி வரை பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாட்களாக அந்த விண்ணப்பத்திலே இருப்போம். ஆனால் நிறைவேறாது. ஒரு கட்டம் வரைக்கும் நம்ம ரொம்பவும் அதை குறித்து வேதனைப்படுவோம். ஆனாலும் இங்கே 2 காரியத்தை அவர் சொல்லுகிறார். ஒன்று, வேதம் நமக்கு போதிப்பதை மாத்திரமல்ல, அதன்படி நடப்பதற்கும் நமக்கு கற்றுக் கொடுக்கும். இங்கே ஆண்டவர் கேட்ட வார்த்தைக்கும் அவர் தனக்குள்ளாக நீதியை வெளிப்படுத்துகிறார். இங்கே பார்த்தீங்கன்னா அவருடைய சூழ்நிலை எண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கடினமாக இருக்கும். இத்தனை வருட காலங்களாக அவருக்கு ஒரு விடுதலை இல்லை. அவரை போய் அந்த குளத்தில் இறங்குறதுக்கும் உதவி செய்யறதுக்கு ஒருத்தரும் கிடையாது. அவரே வியாதியஸ்தன். அப்படி அவர் முயற்சி செய்யும் போது கூட அதற்கு முன்பாகவே வேறு ஒருத்தங்க இறங்கிடுறாங்க. இப்படி இருக்கும்போது அவர் எந்த நம்பிக்கையில் அத்தனை வருஷமாக இருந்தார்? சரி, இங்கே ஏன் காரியம் பார்த்தீங்கன்னா, முதலாவது நம்ம விண்ணப்பிக்கிற காரியம் தேவ நீதியின்படி இருக்கணும். நம்ம எப்பவுமே ஒரு உலகத்துக்குண்டான காரியமாக நாம் எண்ணிக்கொண்டு விண்ணப்பம் வைப்போம். தேவன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே சரி, நம்ம வைக்கிற விண்ணப்பம் தேவன் எப்பவும் நம்மளை உயர்த்தி வைக்கிற தேவன். ஆனால் நாம் ஒரு உலகப்பூர்வமான ஒரு காரியத்துக்கு வேண்டிய அதோட விண்ணப்பம் வைப்போம். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் நம்ம மேலே வைத்திருக்கிற காரியம் உயர்வான காரியம். இங்கே மத்தேயுல பார்த்தீங்கன்னா இன்னும் 7ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 11ஆம் வசனத்தை பார்க்கணும். இங்கே சொல்றாரு, ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்திருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பரலோகத்தினுடைய பரமபிதா நன்மையானது பார்த்தீங்கன்னா லூக்கால பார்த்தீங்கன்னா அவரு சொல்றாரு பரிசுத்த ஆவியை. ஆனால் இங்கே நன்மையானதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூமியிலும் சரி, பூமியிலும் நாம் எண்ணிக்கொள்ளுற ஒரு காரியம் பெரிய காரியமாக இருக்கும். நமக்கு அதுதான் வேணும் இருப்போம். ஆனால் நம்முடைய பரமபிதா அப்படி அல்ல. அதை காட்டிலும் நன்மையானதை தான் நமக்கு கொடுப்பதற்காக தான் நாம் அது இந்த காரியத்தில் நமக்கு ஒரு விண்ணப்பம் வைத்து நமக்கு கிடைக்கல அப்படின்னும் போது தேவன் கொடுக்க கூடாதுன்ற அல்ல. ஆனால் இதை காட்டிலும்
நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கு கொடுக்க போகிறார். அந்த ஒரே விசுவாசத்தில் தான் நாம் இருக்கும்போது தான் ஏன் நம்ம ஜெபங்கள் விண்ணப்பங்கள் கேட்கப்படாமையே தாமதமாகிதுன்னா, அதில் காரியம் பார்த்தீங்கன்னா, நாம் கேட்கிற காரியம், நாம் விண்ணப்பிக்கிற காரியம் இந்த உலகப்பூர்வமான ஒரு காரியமாக இருக்கும். உங்களுக்கு தேவை, உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தேவை, அது தேவனுக்கு தெரியும். நம்ம ஏன்னா நம்ம பிதாவுடைய புத்திரலாயிடம் பின்னாடி நம்முடைய விண்ணப்பங்களுக்கும் வேண்டுதலுக்கும் எவ்வாறாக இருக்க வேண்டும் என்றால், இந்த உலகத்துக்குண்டான காரியத்திலிருந்து நம் மீண்டும் அதை இச்சையின் மூலியமாக நம்ம கேட்கப்படும் போது தேவன் அதை தாமதப்படுத்துவார். நன்மையானது ஒன்று, தேவன் நமக்காக தீர்மானித்த நன்மையானது ஒன்றை தேவன் ஆயத்தப்படுத்தும்படியாகத்தான், அதை நம்ம உணர்ந்து கொள்ளும்படியாகத்தான் தேவன் காரியத்தை தாமதப்படுத்துவார்னா நாம உணர்ந்து கொள்வதற்காகத்தான். இந்த 38 வருஷமாக படுத்த காரியமாக இருந்தார். அவர் எந்த நம்பிக்கையில் நம்ம கேட்ட உடனே நம்ம கிடைக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் உடைய சூழ்நிலை நம்ம சாதாரணமாக அதை வேதத்தை வாசிச்சுட்டு போயிடுவோம். 38 வருஷம், அந்த 38 வருஷமாக அவர் எந்த நம்பிக்கையில் அங்கே படுத்திருந்தார்? நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, அவரை கொண்டு போய் விடுறதுக்கு 2 பேர் தேவை. அப்படியே அவர் கஷ்டப்பட்டு போனாலும் அதுக்கு முன்னாடி ஒருத்தர் இறங்கிடுவாங்க. அவர் எந்த நம்பிக்கையில், இத்தனை வருடங்கள் அவர் எந்த நம்பிக்கையில்? இயேசு கிறிஸ்து என்றால் யார் என்றே அறியாத அவருக்கே தேவன் இந்த அற்புதத்தை செய்கிறார் என்றால், அந்த இயேசு கிறிஸ்துவே என் இரட்சகர் என்று, என் மீட்பர் என்று ஏற்றுக்கொண்ட நமக்கு எப்படி தேவன் செவி சாய்க்காமல் இருப்பார்? விசுவாசிங்க, கண்டிப்பாக. ஏனென்றால் நம் கண்ணீரை காண்பதற்காக நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் ரத்தம் சிந்தலை, நம்மளை சந்தோஷமாக இருக்க தான் சொல்லியிருக்கிறாரு. ஏனென்றால் கண்டிப்பாக நம்முடைய உங்களோட விண்ணப்பம் கண்டிப்பாக நிறைவேறும். ஒன்றே ஒன்று மட்டும் தேவன் தாமதப்படுத்துகிறார் என்றால், ஒரு நல்ல நீங்கள் கேட்டதை விட, ஒரு அருமையான நீங்கள் எதிர்பார்க்காததை விட ஒரு மேன்மையானதை தான் தேவன் கொடுக்க போகிறார். அந்த விசுவாசத்தோடு இருங்க. எல்லாவற்றையும் சகலத்தையும் செய்து முடிக்க வல்லவர் நம்முடைய தேவன். அவருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்க தேவனே உம்முடைய நாமம் ஒன்றுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன்.